இந்த வருஷத்தோட இதான் மிக சிறந்த படம் அப்படிதான் இந்த படத்தை நான் சொல்லுவேன். இந்த படம் பார்த்துட்டு எனக்கு லிட்ரலா அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஸ்டன் ஆயிட்டேன். அந்த மாதிரியான ஒரு படம் தான். அந்த படத்தோட பேர் என்னன்னா ரோந்து. அந்த படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து மோர் ரிவ்யூவும் கிடையாது, ஒரு அப்ரிசியேஷன் கைண்ட் ஆஃப் வீடியோ தான் இது. என்ன இந்த படத்தில் வந்து எதை பற்றி பேசுது, என்ன பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது, எதனா பிரச்சனை இருக்கா இந்த படத்தில், அதை பற்றி பார்த்துட்டு இந்த படம் வந்து இப்படி டெவலப் ஆகிட்டு அந்த படத்தோட டேரக்டர் பற்றி அதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் எங்கள் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா காத்துட்டே இருக்குது. வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ரோந்து இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ரெண்டு போலீஸ் பீப்புள் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து எஸ்ஐ, இன்னொருத்தர் வந்து புது ரெக்ரூட்டர். அவன் வந்து டிரைவரா இருக்கிறான். ரெண்டு பேரும் வந்து ரோந்துக்கு போறாங்க. ஓகேவா? அந்த நைட் ஷிஃப்ட் மதியானத்துல இருந்து நைட்டு மறுநாள் காலைல வரைக்கும் ரோந்து போறாங்க. அந்த ரோந்து போகும்போது அவங்க ரெண்டு பேரையும் அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்ணுவாங்க. மொத்தம் அதை சுற்றி அந்த நைட் ஃபுல்லாக என்னென்ன க்ரைம் நடந்துரு அதையும் ரிஜிஸ்டர் ஆகும். அதில் ஒரு க்ரைம் வந்து ஃபஸ்ட்லேருந்தே இழுத்துட்டே வரும். அந்த க்ரைமால் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை இப்படி மாறுது. அதுதான் இந்த மொத்த படத்தோட ஸ்டோரி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு படத்தை பார்த்தா ஒரு நாள் நைட்டுக்குள்ளே இந்த ரோண்டு ரெண்டு பீப்புள் போலீஸ்காரன் போகிறாங்களே, அவங்க என்ன பார்க்குறாங்க, அதுதான் இந்த மொத்த படத்தோட கண்டென்ட்டு. ஆக்சுவலாக இந்த படம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்லோ ஃபேஸ் நரேஷன் தான். ஆனால் இந்த படத்துக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த ஸ்லோ ஃபேஸ் தான் நம்மளை வந்து அந்த படத்துக்குள்ளே பயங்கரமாக உள்ளே கொண்டு போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம எப்படி இருக்குன்னா, இந்த படம் பார்க்கும்போது நம்ம அவங்க ரெண்டு பேர் கூட ஒரு மூணாறு ஆளாக உட்காந்து பார்க்குற ஒரு ஃபீல் பயங்கரமாக கொடுக்கும் இந்த படம். நம்ம அந்த ஜீப்பில் உட்காந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்து எல்லாத்தையும் பார்க்குற மாதிரியோ இல்லை பேக்கில் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. அவ்வளோ கிரிப்பிங்காக இருந்தது. ஸ்லோ ஃபேஸாக இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கிரிப்பிங்காக இருந்தது. என்னன்னா ஒரு கேஸும் அவங்க பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம், இந்த ரோந்துனா ஒன்றும் இல்லை, பேட்ரோல் பார்க்குறாங்களா, அதுதான் நைட் பேட்ரோல். நம்மளுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் என்ன, ஓரமாக வண்டியை நிறுத்தி போட்டு ஜாலியாக இருப்பாங்க, இல்லை போகிற வரங்களை வண்டியை பிடிப்பாங்க, அப்படிதான் நம்ம பேட்ரோல்னா அவ்வளோதான் தெரியும். ஆனால் பேட்ரோல்குள்ளே இவ்வளோ இருக்கான்னு அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ டீட்டெயிலிங் காரணம் யாருன்னா அந்த படத்தோட டேரக்டர் தான். அவரை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம், ஏன் அப்படி பண்ணியிருக்காருன்னு. அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க ஃபேமிலி லைஃபு, அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்குள்ளேயே இப்படி இருக்கணும். ஏன்னா இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள், ஒரு நியூ ரெக்ரூட்டர், அப்படி தான் வந்து கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவனுக்கு வந்து போலீஸை பற்றி எல்லாமே தெரியும், நடக்கிற பாலிடிக்ஸ்லேருந்து, ஆனால் எதுவும் பெருசாக கண்டிக்கவே மாட்டான். இன்னொருத்த வந்து நேர்மை நாயன்னு ஒரு நியூ ரெக்ரூட்டர். அவன் என்ன சொல்கிறான், அப்படிலாம் இருந்தால் நீ பிழைக்க முடியாது இங்கே போலீஸில், நீ பாட்டு உன் வேலையை பாரு, பெரியவனுக்கிட்ட சலாம் போடு, சின்னவங்கிட்ட கொஞ்சம் காத்தமாக இரு, அதுதான் வேணும். அது இல்லாமல் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும் வெளி உலகத்துக்கு. ஏன்னா இவ்வளோ கோடி மக்களுக்கு 1000 நம்பர்ஸ்லாம் போலீஸ்காரங்க இருக்காங்க. அப்போ நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்தாதான் அவங்க நம்மளை பார்த்து பயம். ஆக மொத்தத்தில் அந்த பயம் நம்மக்கிட்ட இருக்கணும். என்றைக்குமே அந்த மனிதாபம் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இருக்கணும். பட் அந்த பயம் எல்லார் மத்தியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்கும். செம்ம ஸ்ட்ராங்கான டைலாக் அது. போலீஸோட இது எல்லாமே வந்து அந்த இதில் வந்து பயங்கரமாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி இந்த படம் எதுங்க பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தா அவன் போயிட்டே இருக்கும். சரி ஓகே, அவனுக்கு கேஸ் பார்க்குறான்னு என்னடா போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டோரியா. பட் ஸ்டோரி போயிட்டே இருக்கும். நிறைய வேர்ல்ட்ஸ்குள்ளே கொண்டு போவோம், நிறைய பீப்புளுக்குள்ளே கொண்டு போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அந்த டுவர்ஸ்ட்ரி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் படத்தோட டைமென்ஷனே வேறு லெவலில் இருக்கும். கடைசி ½ அன் ஹவர் வந்து நெயில் பைட்டிங்காக தான் இருந்தது. ஒரு பக்கா க்ரைம் த்ரில்லர் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. படம் ஃபுல்லாகவே ஒரு க்ரைம் ட்ராமா தான். ஆனால் அந்த கடைசி 30 நிமிஷம் செம்ம இதாக இருந்தது. உங்களுக்கு ஆல்ரெடி நயட்டு படம் பார்த்துட்டிங்கன்னா அந்த நயட்டு படம் என்ன ஃபீல் கொடுத்துரோ கிளைமேக்ஸில், அதே இம்பேக்ட் இந்த படம் கிளைமேக்ஸில் இருக்கும். ஆக்சுவலாக என்ன சொல்ல போனால் அந்த நயட்டோட இந்த படத்தோட இம்பேக்ட் ரொம்ப அதிகம். ஒரு லிட்ரலி ஷாக்கிங் தான். ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படத்தில் கொண்டு போயிட்டு கடைசியில் ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சை கொடுத்துட்டு விட்டுட்டு போயிட்டாரு. நம்ம ஏதோ ஜாலியாக இருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பேச சில நேரம் வந்து ஜாலியாக தான் இருக்கும், நம்ம சிரிப்பாக தான் இருக்கும். கைண்ட் ஆஃப் என்ன இது போலீஸ் வெர்ஷன் ஆஃப் மெய்யழகன் கூட எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படி தான் இருந்தது. பட் அந்த கடைசியில் ஒரு பஞ்சு கொடுத்தாரு பாருங்கள். லிட்ரலாக என்னால் தேட்டர்லேருந்து லாஸ்ட்டாக அந்த ரோலிங் டைட்டில் முடிஞ்சுதான் ஏஞ்சி வந்தேன். நான் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வரும்போதே யோசிச்சுட்டே வந்தேன், என்னடா இப்படி பண்ணிட்டாங்கன்னு. ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு இம்பேக்ட் வந்து போலீஸ்காரங்களாக ஒரு அஃபெக்ட் இருக்கும் பொதுமக்களுக்கு. இது போலீஸ்காரனுக்கு ஒரு இம்பேக்ட் ஆகும்.
லிட்ரலாக அங்கே ரொம்ப ஷாக்கிங்கு. இந்த படம் பார்க்கும்போது ஒரு தமிழ் படம், ஃபேமஸான தமிழ் படம், நேஷனல் அவார்டு கூட வாங்கிச்சு. அந்த படம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். நான் அந்த படம் பேர் சொல்ல, அந்த படம் பேர் சொன்னால் நீங்கள் இந்த படம் என்ன பற்றின்னு நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால் நான் சொல்லலை. அந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கிச்சு. ஆக்டரும் நேஷனல் அவார்டு வாங்கினாரு. ஒரு ஃபேமஸான டேரக்டர், இப்போ கரண்ட்டில் ஃபேமஸான ஒரு டேரக்டர் எடுத்த ஒரு படம். அதை பேஸ் பண்ணி ஒரு பிளாட்றான். ஆக்சுவலாக நான் சொன்னல அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்குது இந்த படம் அப்படிங்க. இது ரீசன் யாருன்னா இந்த படத்தோட டேரக்டராக ஷாஹி. ஏன்னா அவர் வந்து ஒரு எக்ஸ் போலீஸ்மேன். ஓகேவா? அவரு எக்ஸ் போலீஸ்மேனாக இருக்கும்போது அவரோட அனுபவம், அது இல்லாமல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறையா போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கிடைச்ச போலீஸ்குள்ளே இருக்கிற பாலிட்டிக்ஸ் அண்ட் க்ரூவாலிட்டியை காட்டுற ஒரு படமாக தான் நான் பார்ப்பேன் எப்போதுமே. அவர் எடுத்த 5, அவர் ஆக்சுவலாக இது 2ஆவது டைரக்ஷன், ஆனால் ஸ்டோரியாக வந்து இது 5ஆவது ஸ்டோரி அவருக்கு. எல்லா படத்துலையும் அதுதான், ஒரு போலீஸ்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ், ஒருத்தன் மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிற போலீஸை எப்படி ட்ரீட் பண்ணுறான், அதெல்லாம் பேஸ் பண்ணி 5 படமும் எடுத்திருக்காரு. அப்படி தான் இருக்கும், ஷாக்கிங்காக தான் இருக்கும். அந்த 5 படம் எதுன்னா ஜோசப், ஆஃபீஸர் ஆன் டியூட்டி, நயட்டோட ஒரு துணைக்கதை வந்து தான் இந்த படம் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து எள்ளுவெல்ல போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த படம். ஆக்சுவலாக அவர் எடுத்த எல்லாமே எக்ஸப்ட் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி மோர் மாஸ் படம் மாதிரி தான் நான் பார்ப்பேன். அது போலீஸ்க்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படம் தான். அதுலேயுமே டீட்டெயிலிங் இருக்கும், அவருமே ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இருக்கும் அந்த போலீஸ்காரனுக்கும். பட் ஸ்டில் அதில் வந்து ஒரு இது இருக்கும், ப்ரைஸ் பண்ணுற மாதிரி. மீதி எல்லா படத்தையும் போலீஸ்க்குள்ளே இருக்கிற க்ரூவாலிட்டி மற்றும் ப்ரூட்டாலிட்டி, போலீஸ்காரனே போலீஸ் பண்ணுறது, அதுதான் அவரோட மெயின் கண்டென்ட்டு. செம்மையாக பண்ணியிருந்தாரு. இந்த படமும் அப்படிதான். அந்த இம்பாக்ட் இருக்குல்ல, வேற லெவல் இம்பாக்ட். இன்னொன்று வந்து அந்த 2 பேரோட பேக் ஸ்டோரி, 2 ஃபேமிலி ஆங்கிளுமே பயங்கரமாக அவர் செட் பண்ணிட்டாரு. என்னன்னா நம்ம ஆல்ரெடி நரிவேட்டையில் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னோம், கடைசி நேரம்னா அந்த எமோஷனை கொண்டு வராங்க ஒர்த்து இல்லைன்னு. இதுலேயுமே நிறைய பேர் நினைக்கலாம் கடைசி நேரம் எடுத்துகிட்டு வராங்க. இல்லை, அதை கொஞ்சமாக அவங்க எடுத்துகிட்டு வந்து கடைசியில் ஒரு ஷாக்கர் மாதிரி கொடுத்துறால தான் நம்ம அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ணனால அந்த கேரக்டர் நடக்கும்போது ஒரு ஷாக்கர் வருதுல்ல, அதுதான் இந்த படமே. அந்த மொத்த படத்துக்கும் ஆணி வேற இருந்தது வந்து 2 பேரோட பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் தான். ஒன்று வந்து ரோஷன் மேத்யூ, ஒரு நியூ ரெக்ரூட்டராக வராரு, செம்ம பர்ஃபார்மன்ஸு, வேற லெவலில். ஒரு நியூ ரெக்ரூட்டர், ஒரு நைவான பர்சன் எப்படி இருப்பாங்களோ அப்படிமே தரமாக நடிச்சிருந்தாரு. அதை தாண்டி அவரையும் ஓகேரா அப்படின்னு சொல்கிற அளவு ஒருத்தர் அங்கே அந்த பக்கம் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அவர் யாரா நம்ம திலேஷ் போட்டன், கிட்டத்தட்ட யோகனாவே வாழ்ந்திருக்காரு அந்த கேரக்டராகவே. அவர் அந்த ஜாலியாக பேசுறது, அப்புறம் சீரியஸாக ஆகுறது, ஃபேமிலியை பற்றி பேசுறாரு, அவரோட பேக் ஸ்டோரி சொல்லும் போது அதெல்லாம் வேற லெவல். அதுவும் அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு வெளில வருவார், திருப்பி ரோஷன் மேத்யூ வந்து பேசுறதுக்கப்புறம் ஏஞ்சி அந்த கம்பியை போய் கிரில்ல பிடிப்பார். வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக இவருக்கு தான் நேஷனல் அவார்டு என்ன கேட்டிங்கன்னா நான் கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் தான். அதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலாகவும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே. ஆக்சுவலாக அந்த பேட்ரோல் பண்ண வாக்கி டாக்கி சவுண்ட், அந்த பதம் ஃபுல்லாக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தரமான சவுண்ட் எஃபெக்ட் தான் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு படம் பார்க்குற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே எனக்கு ஒரு ஃபீல் ஆகலை. ஒன்று என்னென்னா ஸ்லோபர்ன். உங்களுக்கு ஸ்லோபர்ன் க்ரைம் ட்ராமாலாம் பிடிக்காதுன்னா கண்டிப்பாக இந்த படம் போய் பார்க்காதீங்க. என்னடா இது மரணம் ஸ்லோவாக இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த படத்தையே இப்படிலாம் சொன்னீங்கன்னு கண்டிப்பாக இந்த படம் ஒர்த்து தான். ஆனால் வந்து எல்லா கமர்ஷியல் ஃபேன்ஸுக்கு இந்த படம் சத்தியமாக வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். எல்லாரோட மைண்ட் செட் பொறுத்து தான். ஒரே விஷயம் தான் எனக்கு படுத்துது, ஒரு நாள் நைட்டில் இவ்வளோ க்ரைம் நடக்குமா, அது வந்து எனக்கு பட்டுச்சு. அதுவுமே எனக்கு படம் பார்க்கும்போது தெரில, படம் பார்த்து முடிச்சு சிங்க் ஆனதுக்கப்புறம் தான் ஓகே ஒரு நாள் இவ்வளோ க்ரைமாக நடக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் யோசிச்சுட்டே இருந்தது. அது ஒரு பிரச்சனை. அப்புறம் வந்து கிளைமேக்ஸுக்கு லாஸ்ட்டாக ஒரு சீன் வரும், அதுவுமே எனக்கு ஒரு லைட்டாக பெட்டராக பண்ணியிருக்கலான்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஸ்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் என்னை பொறுத்த வரைக்கும். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இதுதான் பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் 2025. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து தேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, போய் பாருங்கள். அதுவும் ஒரு க்ரைம் ட்ராமா ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இதுக்கு முன்னே நீங்கள் நயர் 2 நான் சொன்ன ஃபிலிமோகிராஃபி படம்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் 2020 தான். அவ்வளோதான். உங்களோட ரிவ்யூஸும் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வரணும்னா மறக்காமல் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ஃபிலிம் ரெக்கமெண்டேஷன்ஸ் மற்றும் மூவி பற்றி இப்போ நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.